பேர் என்ன? தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி கமகா பாக்ஸ் இசையமைப்பாளர் ரமேஷ் நாயகம் சந்திப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திருமாவளவன் மறுபரிசீலனை. மதுரை திருப்பரங்குன்றம் தேரோட்டம் 2 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம். IPL கிரிக்கெட்டில் இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார பயணத்திற்கிடையே சென்னையில் இசையமைப்பாளர் ரமேஷ் நாயகம் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்ததாக சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார். இந்திய இசையை பிரபலப்படுத்த தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள ரமேஷ் நாயகம் தான் உருவாக்கி வரும் கமகா பாக்ஸ் இசை குறியீடு முறையின் சிறப்பு அம்சங்களை தன்னுடன் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இசையை சர்வதேச நிலைக்கு கொண்டு செல்ல கமகா பாக்ஸ் இசை குறியீடு முறை ஒரு புதுமையான முயற்சியாகும் என்றும் நெகிழ்ந்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாணம் மற்றும் தேரோட்டம் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்களுக்கு நடைபெற உள்ளதால் சாலை போக்குவரத்தில் தற்காலிக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை கடைசி நாளாகும். இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அவர் போட்டியிடவில்லை எனவும் போட்டியிடும் முடிவை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் தகவல் கசிந்துள்ளது. விசிக மாநில அமைப்பு செயலாளர் இளமாறன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதல் போட்டி டெல்லியில் மாலை 3:30 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பங்கேற்கின்றன. 2வது போட்டி அகமதாபாத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இதில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் போட்டியிடுகின்றன. நேற்று சென்னையில் நடைபெற்ற பஞ்சாப் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் 5 விக்கெட் வித்தியாசத்தில் CSK அணியை வென்றது. முதலில் விளையாடிய CSK 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. இதில் 210 ரன் வெற்றி இலக்கோடு களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 18.4 ஓவரிலேயே 210 ரன் எடுத்து வெற்றி பெற்றது.